அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோராஜன், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் அண்ட் ஏஎல்பி வாஸ்து, தாளவாடி, ஈரோடு மாவட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 விதமான வீடுகள். இந்த வீடுகளில் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கும் உள்ள தொடர்புகளை தான் நம்ம பேச போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீட்டில் வந்துட்டு ஒரு பெண்மணி கொல்லப்படுகிறார். அவருடன் சேர்ந்து ஒரு குழந்தையும் கொல்லப்படுகிறது. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பெண்மணி இந்த வீட்டில் வசிக்கிறாங்க. இந்த குழந்தை வந்து இந்த வீடு இருக்குங்களா, இந்த பெண்மணியோடைய மருமகன் வீடு. இது வடகிழக்கு பாய்ச்சிருக்கு. இது பின்னாடி வருவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பெண் இங்கே வசிக்கிறாங்க. இந்த பெண் இவங்க வீட்டுடைய வாஸ்து அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வடமேற்கு பகுதியை பார்த்தீங்க வாயு மூலை. இந்த மூலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு ஃபேஸிங் வரும். இந்த மூலையில் கார்னர்லேயே வந்து இந்த பாதையானது நடைபாதை தான், பெரிய ரோடில் நடைபாதை. இந்த நடைபாதை வந்து ஃபேஸிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்னரில் வாயு கார்னர்லேயே குத்தும். இந்த இடத்துல இது ஒரு வீட்டுக்கு இருக்கக்கூடாத ஒரு மோசமான அமைப்பு. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கதவு பார்த்தீங்க அப்படின்னா மேற்கில் ஒரு கதவு, வடக்கு ஈசானியத்தில் ஒரு கதவு, 2 டோர் வச்சுருக்காங்க. வீட்டுக்கு வெளியே போயிட்டு வர்றதுக்கான 2 டோர் இருக்குது. இதை ஒட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பழைய வீடு இருக்குங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா இது கிழக்கு பகுதி. இந்த கிழக்கு பகுதி முற்றிலும் பார்த்தீங்கன்னா அடைக்கப்பட்ட பகுதியாகும். முற்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடைச்சிருக்கும் கிழக்கு பகுதி. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த பெண்மணி மட்டும்தான் தனியாக வசிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஆண்கள் பாதிக்கின்ற ஒரு அமைப்புள்ள வீடு. இங்கே பெண் மட்டும் வச்சுட்டு இருக்காங்க. இந்த பெண்ணை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆண், இவர் தான் வந்து இந்த பெண்மணியை, இங்கே வசிக்கக்கூடிய பெண்மணியை கொலை பண்ணுறாங்க. இவங்க இறக்குறாங்க. கூடவே அந்த சமயத்தில் ஒரு ஆண் குழந்தை, இவங்க இந்த குழந்தை இங்கே வருது. என்ன பண்ணுறாங்க, அப்போ இந்த பெண்ணை கொல்லும்போது இந்த குழந்தையும் சேர்த்து இந்த வீட்டில் வசிக்கக்கூடிய ஒரு நபர் கொண்டு போடுறாரு. இவர் இறந்துட்டு இவங்க இறந்துடுறாங்க. இவங்க 2 பேருமே இறந்துடுறாங்க. இறந்த பின்பு இந்த வீட்டில் வசிக்கிறவங்கள, இந்த கொலை செய்யப்பட்ட கொலையாளியை வந்து காவல்துறை கைது செய்து ஜெயிலில் அடைச்சிட்றாங்க. இந்த வீட்டுக்கு வருவோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இங்கே வசிக்கிறவங்க, இவங்களுடைய அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான கேரக்டர்ஸாக கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரியான வீட்டு அமைப்பு. இவங்களுக்கு ஏற்பட்ட அந்த தொடர்பில் இந்த பெண் கொல்லப்படுகிறார். உடன் வந்து அவருடைய இந்த பெண்ணுடைய பேர குழந்தையும் சேர்ந்து கொண்டுறாங்க. அப்போ இந்த வீடு டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல குடும்பம் வசிக்கூடாத ஒரு அமைப்பை கொண்ட வீடாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீட்டு இவர் தான் கொலையாளி. இவரில் வசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த தென்மேற்குலேயே, ஸோ நைருதி மூலை என்று சொல்லப்படுகிற இடத்துலையே பார்த்தீங்கன்னா ரோடு குத்தும். அதே மாதிரி இந்த அக்னி மூலையில் ஒரு ரோடு போச்சு. இந்த குத்தி ரோடு இப்படி வந்து மறுபடியும் இங்கே இப்படியே இது கரெக்டாக இப்படி போகும். இது இங்கேருந்து ஒரு ரோடு வந்து இங்கே தென்மேற்கு குத்தும், இங்கே அக்னி குத்தும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டோர் கிழக்கு டோர் தான். ஆனால் இந்த பகுதி என்னென்னா, இந்த வீட்டில் வசிக்கக்கூடிய நபர்களுடைய கேரக்டர் ரொம்ப மோசமாக இருக்கும். எல்லா விதமான தீய செயலையும் செய்யக்கூடிய நபராகத்தான் நீங்கள் யார் வசித்தாலும் அவங்களோட கேரக்டர் மாறிடும். அப்படிப்பட்ட அமைப்பு, வம்பு வழக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய நபர் தான் இந்த வீட்டில் வசிக்கிறாரு. இந்த நபர் தான் இந்த பெண்மணியும் குழந்தையும் கொலை பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீட்டு கொலையாளி இருக்கார் இல்லைங்களா, இந்த கொலையாளியை வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த பெண்ணுடைய மகளும் மருமகனும் இங்கே வசிக்கிறாங்க. இந்த குழந்தையுடைய அப்பா அம்மா இங்கே வசிக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இவர் இங்கேருந்து ஜாமீனில் வெளியே வந்தோடனையும் இந்த கொலையாளியை இவங்க அடித்து கொண்டுறாங்க. இவங்க கொண்டு போடுறாங்க. இப்போ இவங்க வசிக்கிறாங்க. இவங்களுடைய வீட்டு அமைப்பு பாருங்கள். அதே மாதிரி வடக்கு வாசல், வடக்கில் உங்களுக்கு வந்து அந்த ரோடு ஃபேஸிங் இருக்குது. வீட்டில் ரோடு ஃபேஸிங் இருக்குது. பெரிய ரோடு ஃபேஸிங் இருக்குது வடக்கு.
பேசிங் வந்துட்டு இந்த ரோடு எப்படி இங்கே போய் இப்படி போகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோடு பாதை வந்து இது வரைக்கும் இருக்கிறதுனால இந்த வீட்டு என்ன பண்ணுறாங்க, வடக்கை வந்து இப்படி கட் பண்ணி வீட்டை அப்படி இந்த இடத்துல கிராஸாக கட்டிடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பாய்ச்சிருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்கள் பாதிக்கக்கூடிய வீடு. ரெண்டாவது ஃபேஸிங் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வடக்கு கிழக்கு ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸிங் இருக்கும். இதில் இப்படி ஒரு ஃபேஸிங் வரும், இங்கே ஃபேஸிங் வரும். இது வந்து வாஸ்து நம்ம நல்ல ஃபேஸிங் தான் சொல்லுவோம். இந்த நல்ல ஃபேஸிங் இருந்தாலும் கூட இது வந்து காம்பவுண்டுக்கு, வீட்டு காம்பவுண்டு கேட்டுக்கு வரலாம், பட் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸிங் இருக்குது. இந்த இடத்துல வட கிழக்கு பாதிக்கிறதுனால எங்களுடைய அந்த ஆண் வாரிசு அங்கே கொல்லப்படுகிறார்கள். இந்த எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேஸிங் இருக்கிற வீடு பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த ஃபேஸிங், இந்த வீட்டில் ஃபேஸிங் இருக்குது, இந்த வீட்லேயும் ஃபேஸிங் இருக்குது, இங்கேயும் ஒரு ஃபேஸிங். இது எப்பவுமே கூடுதலான வந்து பவர்ஸ் இருக்குது. இந்த வீடுகளில் கூடுதலான நல்ல விஷயங்கள் நடந்தாலும், நல்ல வாஸ்துவாக இருந்தாலும் அதிகமாக நடக்கும், கெட்ட வாஸ்துவாக இருந்தாலும் கெட்டது அதிகமாக நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அங்கங்கே ஒரு பாதிப்புகள் இருக்கிறதுனால இந்த ரோடு ஃபேஸிங் அவருடைய அந்த வாஸ்துவோடைய தன்மையை அதிகப்படுத்தி பாதிப்புகளை அதிகமாக உருவாக்குது. அப்போ இந்த மாதிரி வீடு வாஸ்து அமைப்புகளை வந்து நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக சரி பண்ணிக்கணும். அல்லது புதிய வீடுகள் கட்டும்பொழுது பார்த்து கட்டும் பொழுதே கவனித்து கட்டிக்கணும். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் 30 வருஷம் ஆன பழைய வீடுகள் தான். ஒரு கேள்வி நம்மளுக்குள்ள வரும், இது அடிக்கடி நடக்குமா? ஏன்னா 20-30 ஆண்டுகளாக ஏன் இந்த வீட்டில் நடக்கலை இந்த மாதிரியான சம்பவம்? 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும். ஒரு தலைமுறைக்கு ஒரு சம்பவம் இந்த மாதிரியான வீடுகளில் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்கும். இந்த தலைமுறையில் ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அடுத்த தலைமுறையில் ஒரு சம்பவம் நடக்கும். ஒரு மோசமான சம்பவங்கள், ஒரு துயர சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அதனால் இந்த மாதிரி வீடு வாஸ்து அமைப்பில் உள்ள வீடுகளில் நம்ம வசிக்கக்கூடாது. அப்படி இருந்தோம்னு சொன்னால் அந்த வீடு மாற்றி அமையறதுக்கான வழிவகையை செய்யணும். மாற்றி அமைக்க முடியாத இடமா இருந்தால் ஸோ இதை சேல் பண்ணிட்டு வேறு வீடுகள் தான் நம்ம வாங்கி கொள்ள வேண்டும். அதனால் இது ஏன் நடக்குது அப்படின்னா அந்த கிரக அமைப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த இடத்துல தான் நம்மளுக்கு அஸ்ட்ராலஜின்ற ஜாதகம் உள்ள வருது. அவங்களுக்கு எப்போ அந்த கிரக நிலைகள் பாதிக்கப்படுத்தும் ஜாதகத்தில் அப்போ இந்த சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடக்கும். இந்த சம்பவங்கள் நான் சொன்ன சம்பவங்கள் எல்லாமே ஒரு வருட காலத்துக்குள்ளாக நடந்து முடிந்து விட்டது. ஒரு வருஷத்தில் இந்த 3 சம்பவங்களுமே நடந்துருச்சு. அதனால் இந்த மாதிரி அமைப்புகள் இருந்துன்னு சொன்னாக்க நீங்கள் உடனடியாக இதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.